பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த நாளில் கூட நம்ம வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைனா ஒரு பகுதியை நம்ம வாசித்து அதை தொடர்ந்து நம்ம அதை பற்றி நம்ம தியானித்து வருகிறோம். கடந்த வாரம் முழுவதும் நம்மை காத்த தேவன் எவ்வளவு நல்லவர், அதே நேரத்தில் நம்மை எப்பவும் காப்பாற்றக்கூடிய தேவன், ஒரு நாள் ஒருபோதும் நம்ம கைவிடாத தேவன். அந்த மாதிரி பார்க்கும்போது மத்தியில் நம்ம 12 அதிகாரத்தில் 33லேருந்து 43 வரைக்கும் நம்ம வாசித்தோம். அதில் நம்ம பார்க்கும்போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இதயத்தை குறித்து நமக்கு சொல்றதான ஒரு காரியத்தை நம்ம இந்த தலைப்பாக நம்ம பார்க்க முடியும். என்ன இந்த தலைப்புன்றது, நல்ல மனுஷன் எதுலேருந்து நம்ம எடுத்து பேசுகிறோம் அப்படின்ற நம்ம தலைப்பில் பார்க்கும்போது, நம்ம எல்லாருமே நம்ம பேசுறது எது வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படி நம்ம யோசிக்கிறோம், நம்ம தியானிக்கிறோம்னு பார்த்தா இதயத்திலேருந்து தான் நம்ம எல்லாமே யோசனை எல்லாம் எதுலேருந்து வருது. அதில் நம்ம வாசிக்கலாம். முதலாவது வசனத்தை 33. மரம் நல்லது என்றால் பாருங்க, இங்க ஒரு மரத்தை குறித்து நமக்கு அங்க சொல்றாருங்கோ. ஒரு மரம் எப்படி நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியும்னா, அதனுடைய பலன் கொடுக்கறத வச்சு நம்ம என்ன பண்றோம், அதை பார்த்து அந்த மரம் நல்லதுப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்படி இயேசு கூட அங்கே ஒரு உதாரணமாக தான் இங்கே நமக்கு சொல்லப்படுறதுக்கான ஒரு வார்த்தை நம்ம கவனிக்கும் போது அங்கே என்ன சொல்றோம், மரம் நல்லது என்றால் அதனுடைய கனி கூட நல்லது. தெலுங்குல నాకు படிங்க. చెట్టు మంచిదని பாருங்க, செடி மட்டும் நல்லது என்றால் அதனுடைய பலன் கூட எப்படியா இருக்குமா, நல்லது. நான் முள்ளு செடியில போய் நல்ல பலன் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. காரணம், செடி வச்சு அதனுடைய கனியை என்ன என்று நம்ம கண்டுபிடிக்க முடியுமே அப்படின்றது ஒரு உதாரணத்தை அங்க நம்ம சொல்லி அது கீழே வாசிக்கலாம். பாருங்க, அது கனி கூட எப்படி சொல்லணுமா, மரம் கெட்டதென்றால் அதனுடைய கனி கூட நல்ல மரத்துக்கு நல்ல கனி கொடுக்கும். கெட்ட மரமா இருந்தா அது என்ன பண்ணுமா, கெட்ட கனியை கொடுக்கும் அப்படின்றது சொல்லுங்கள். அப்போ நம்ம சொல்லும் போது அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம எதை வச்சு நம்ம இதை கணிக்க முடியும், எதை வச்சு நம்ம அதை பார்க்க முடியும்னா, ஒரு செடி இல்லைங்களா, செடியிலிருந்து வேர்லேருந்து தான் நமக்கு எல்லாமே நமக்கு பலன். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, நானே திராட்சை செடி, நீங்கெல்லாம் எப்படியா இருக்குங்களா, கொடிங்க. அப்போ நம்ம கொடியிலிருந்து நம்ம பலன் கொடுக்க முடியுமா, செடியிலிருந்து பலன் கொடுக்க முடியுமா? பார்த்தோம்னா செடியிலிருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், அது பலன் கொடுக்க முடியும். திராட்சை செடி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருக்குங்க சிஸ்டர், செடி எப்படி இருக்குங்க? ஃபர்ஸ்ட் இங்க திராட்சை செடி நானேன்றாரு, ஆனா செடியிலிருந்து கொடியா வரும் இல்லைங்களா, அள்ளினே வரும். ஆனா செடி இல்லாம கொடி இல்லை அப்படின்றது நம்ம அருமையா நம்ம பார்க்க முடியும். இங்க படிக்கலாம் மறுபடியும். மரமானது பாருங்க, அது கனியினால, கனி இல்லாத செடி வெற்றி எங்க போடணுமா, அக்னியில போடணும். கனி இல்லாத எந்த செடியுமே அக்னியில போடப்படுறதுக்கு சமமா இருக்கு. அப்ப கனி என்றால் என்ன நம்ம பார்க்கும்போது, நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னா, ஒருவன் என்ன எழுத்திருந்தா அவன் என்ன பண்ணுவானா, அதிகமா கனி கொடுப்பான் என்று வேதத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த 15 யோவான்ல நம்ம வாசிக்கும் போது அதிகமான கனி கொடுக்க முடியும். அப்போ அவர்கள் இல்லாத கனி எந்த செடியோ அது என்ன பண்ணப்படும், பிடுங்கி போடப்படும் என்று நமக்கு சொல்லப்படுகிறதான காரியத்தை பார்க்க முடியும். அப்புறம் பாருங்க, இதுல வாசிங்க பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, இது நம்மளே பார்த்து சொல்றாருங்களா, அங்க இருக்கிறதான யாரை பார்த்து சொல்றாருன்னா, யாரை பார்த்து சொல்றாருங்க, யூதர் ஜனத்தை பார்த்து சொல்றாங்க, விரியன் பாம்பு குட்டிகளே. நம்ம பொதுவா பார்க்கும்போது எல்லா பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் இப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம், விரியன் பாம்பு குட்டி. அப்ப நம்ம எல்லாம் விரியன் பாம்பு குட்டிகளா இருந்தா அங்க யோவான் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க இல்லைங்களா. நம்ம யோவான் கூட என்ன பண்றாங்களா, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு யார் வைக்காட்டுந்து, நீங்க விரியன் பாம்பு குட்டிகளா இருக்கிறீங்களா அப்படிங்கிறது கூட ஒரு கடினமான ஒரு போதனையை சொல்லும் போது ஜனங்கள்லாம் மனம் திரும்பத்துக்கு ஏற்ற கனி கொடுங்க, அப்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, விளைப்பீங்க அப்படின்னு கூட நமக்கு யோவான் சொல்ற, மத்தியில் சொல்றாரு, லூக்கால் சொல்றாரு, மார்க்கில் கூட நமக்கு சொல்லப்படுறதான காரியம் பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது மனம் திரும்பத்தக்கதான இந்த மனம் திரும்புதல் எங்கிருந்து நமக்கு வருதுன்னா, கீழே வாசிக்க பாருங்க. பாருங்க, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க
பாருங்க, நம்ம பொல்லாதகளா இருந்தா எப்படி நல்லமானது நம்ம பேச முடியும்? அப்போ ஒரு செடிக்கு ஒப்பிடுறாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அதோடைய கனி குறித்து நமக்கு பேசத்தக்கதான காரணத்தை நமக்கு அங்க வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஒரு நல்ல செடியா இருந்தா நல்ல கனி கொடுக்கும், ஒரு கெட்ட செடியா இருந்தா ஒரு கெட்ட கனி கொடுக்கும். ஆனாலும் உங்களை எது மூலியமா அறிய முடியும்னா, நீங்க கொடுக்குற கனியினாலதான். உங்க கனின்னா எப்படி நம்ம பலன் என்று பார்க்கும்போது இன்னொரு வருஷத்தை கூட நம்ம வாசிக்க முடியும். பாருங்க, எபிரேயர் 4:12 ஒரு முறை வாசிக்கலாம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் பாருங்க, அது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் பாருங்க, அது இருப்புள்ளதும் கருப்புள்ளையும் எந்த பட்டயத்தையும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரியத்தக்கதான உருவ குத்துகிறதான இருதயத்தினுடைய நினைவுகள் எல்லாம் யோசனை எல்லாம் வகையா இருக்குது. அது அறுக்குது இல்லைங்களா? ஒரு மனுஷனுக்கு மனுஷன் பேசுறதுனால ஒருத்தர் தபான நம்மள ஒரு தப்பான ஒரு விஷயத்த பேசும்போது நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வருங்க, வருதுங்களா இல்லைங்களா? கெட்ட வார்த்தையில பேசும்போது மனுஷனு குறித்து எந்த எல்லைக்குனாலும் போயிடுறாங்க இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது எந்த எல்லைன்னு சொல்ல முடியாது. மனுஷனை உயிர் வாங்கிறது கூட தயங்கத்து இல்லாம அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தையினாலதான் தேவன் என்ன பண்ற, கணுக்குனாலையும் அவருடைய ஆவினாலும் அதை வகை அரைக்கிறதா இருக்குது. மனுஷன் அது இருப்புள்ளதும் கருக்குள்ள பட்டயமா. அப்ப பாத்தீங்களா, பேசுறது என்னை மட்டும் இல்ல சுத்தமாக்குறது, உங்களையும் சுத்தாக்குது, என்னையும் சுத்தாக்குது, மத்தங்களே கூட என்ன பண்றாங்க, அந்த வார்த்தையானது இருப்புள்ளதும் கருக்குள்ளே பட்டயம். அந்த பட்டயம் இந்த வேதம் தான் இல்லைங்களா? இந்த வேதம் தேவன் கொடுத்த நமக்கு பெரிதான கிருபை. அதனால்தான் நம்ம சங்கீதக்காரர் சொல்றது போல என்ன சொல்றாருன்னா, அவரு இரவும் பகலும் அதை பத்தி என்ன பண்ணுவான், தியானிக்கிறாங்க. தியானிக்க என்னில அனல் முட்டுனுதுன்றாருங்க. அனல் பாத்தீங்களா, நம்ம என் இதயம் கொழுந்து விட்டு எரிதுன்றாருங்க ஒரு இடத்துல. அப்போ நம்ம அதெல்லாம் கத்தருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆவில அனலா இருங்க. கத்தருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஊழியம் பண்ணுங்க. அப்போ கத்தருக்கு நம்ம ஊழியம் பண்ணும் போது நாம் அனலா இருக்கிறோம், மத்தங்களை அனலாக்குறோம் இல்லைங்களா? ஒரு நம்ம பார்க்கும்போது எப்பவுமே ஆகட்டும், கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாருமே நம்ம அனலாக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கிறோம். எதுக்கு நம்ம வாரம் கூடுறோம்னா, எதுக்காகுங்க? நம்ம வீட்டுல கூட நம்ம பச்சிக்கலாம் இல்லை கட்டிக்கு நம்ம வராமைகளோ தொலைவு வந்து கஷ்டப்பட்டு நம்ம தியானிக்கிறோம்னா காரணம் நம்மளே அனலாக்குறோம். ஒரு மனுஷன் வந்து அனலாக்குறதுனா தேவனுடைய வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு வார்த்தையை நம்ம கேட்க இதயத்துல நம்ம நிரப்புறோம். ஒரு மனுஷன் பொதுவா பார்க்கும்போது ஒரு ஜெக்கில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த ஜெக்கில் தண்ணி எடுத்து கீழே ஊத்திடுறோம்னு வச்சுக்கோ. ஒரு கூல்ட்ரிங்க் ஊத்துறோம், ஒரு கெட்டதுன்னு வச்சுக்கோ கூல்ட்ரிங்க். இப்போ நம்ம குடிக்காதனும் போது தண்ணி அதிகமா குடிக்கணுமா இல்ல கூல்ட்ரிங்க் குடிக்கணுமானா பெருசுங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க, கூல்ட்ரிங்க் தான் அதிகமா குடிக்கணும்னு சொல்லுவாங்க. நாம் கூட அவ்வளவுதான், கெட்டது வந்து அதிகமா நம்ம நிரப்பி வைக்கும் போது இல்லைங்களா, இப்போ கெட்டதெல்லாம் வெளியே எடுக்கணும். அப்ப எடுக்கணும்னா எப்படி நம்ம அதை எடுக்க முடியும்னா, இது இதயத்துல இருந்து செக்குல இருந்து ஒன்னா எடுத்து வெளியே ஊத்திடலாம் இல்லைங்களா, வெளியே பூர்வமா நம்ம பார்க்க முடியும். ஆனா இதயத்துல நெருப்பினது நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த கூல்ட்ரிங்க் கெட்டானதுதான நம்ம வந்து பார்க்கணும், மரத்தை பார்க்கணும் இல்லைங்களா, அந்த மரமானது வச்சு நம்ம அதை கனியை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த கெட்டான சுபாவங்கள் எப்படி நம்ம எடுக்க முடியும்னா, இந்த வசனத்தை வச்சுதான் நம்ம எடுக்க முடியும். வசனம்ன்றது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம நிரப்பணும். நம்ம ஒரு டிவி, ஒரு சிலருக்கு ஒவ்வொரு ஆசை இருக்குது இந்த உலகத்துல, யாரும் ஆசை இல்லாதீங்கன்றத நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு கிரிக்கெட் பார்க்கணும்னா ரொம்ப ஆசை இல்லைங்களா, இன்னொருத்தருக்கு பார்த்தோம்னா சினிமா பார்க்கணும்னா ஆசை, ஒருத்தருக்கு சீரியல் பார்க்கணும்னா ஆசை இல்லைங்களா. இன்னும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குது. இது நீங்க பார்க்க வேணாம்னு சொன்னாலும் அது நிக்கி போறது இல்லை இல்லைங்களா. பொதுவா எது நம்ம நிரப்பி வச்சுக்கிறோமோ பார்க்கறது தப்பு இல்லை, ஆனா உன் இல்லத்துல எது நிரப்பிக்கிறோ அதுதான் உன் வாயு என்ன பண்ணும், பேசும். அப்போ பேசும்போது நம்ம அதிகமா எதை நிரப்பி இருக்கிறோம்னா, நம்ம எது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மனுஷனை
பேசுறதுனால என்ன பண்றோம்? அது கீழே வாசிங்க பாருங்க. மனுஷனுடைய 12 விட்டத்துல வந்து படிங்க. 37 படிங்க. பாருங்க, மனுஷன் பேசுகிறதான வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாயம் தீர்ப்பு நாளிலே பாருங்க. நியாய தீர்ப்புக்கு இல்லைங்க, இப்பயே நம்ம நியாயம் தீர்க்கிட்டு மனுஷனுக்குள்ள இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது மனுஷன் கெட்டது சிந்திக்கும் போது, நல்லது சிந்திக்கும் போது, நல்லது பேசும்போது யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஆனா கெட்டதுன்னு பேசும்போது எல்லாம் பார்வை யார் மேல இருக்குங்க? நம்ம மேல இருக்கோம். நம்ம மேல இருக்கிறது மட்டும் இல்ல, நம்மள இப்ப அதிகமா பார்ப்பா கிறிஸ்துக்குள்ளப்பா அவர் வாயிலிருந்து வர வார்த்தை எப்படியாப்பட்டதா இருக்குப்பா. அப்போ யாரை நிந்திக்கிறாங்கன்னு பார்க்கும்போது யாரை நிந்திக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவை நிந்திச்சுதான் உன்னை அப்புறம் பேசுறாங்க. அப்போ கிறிஸ்து உனக்குள்ள வளர்றதுக்கு காரணம், அப்போ வளர்றதுக்கும் வளராம இருக்கிறதுக்கும் காரணம் யாருங்க? நாம் தான் இல்லைங்களா? அவருடைய நாமம் எங்கமே நீங்க தூசிக்காதபடி நீங்க என்ன பண்ணுங்க? நடங்கோ. அதுபடி நீங்க நடந்து காட்டுங்க என்று அவருடைய அடிச்சோடிகளை பின்பற்றுங்க என்று பவுல் சொல்றாரு. அதே மாதிரி இங்க சொல்லும் போது நியாய தீர்ப்புக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா நாம் இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது இல்லைங்களா? நம்ம எங்க நடக்குதுன்னா சபையில இருந்து ஆரம்பிக்குதான்னு பார்க்கணும். நம்ம வீட்டுல இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்குதான். பாத்தீங்களா? தெரிஞ்சுங்களா? நம்ம யாரு நியாயம் தீர்க்க 12 சிங்காசனத்துல யாரு உட்காந்து ஆளுகை பண்ண போறோம்? நாம் தான் இல்லைங்களா? நம்ம எல்லாரும் தேவனால அழிக்கப்பட்டுங்கோ, அதே நேரத்துல ஒரு ரத்தத்தினால கழுவப்பட்டுங்கோ, அதே நேரத்துல நம்ம ஆசாரிகளாகவும் லேவியராகவும் தேவனுக்கு என்று பணிவிடை செய்யறோம் நம்ம. அப்போ நம் குடும்பத்துல இருந்துதான். ஏன் நான் நியாயம் தீர்ப்பது தேவனுக்கு இருக்கிறதான அவர் கொடுத்ததான புதுஷமான வாழ்க்கை இங்கே அது நடக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த வாழ்க்கைக்கு நாம என்ன பண்ணணும்னா ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்குது. நாம் என்ன பேசுறோமோ அதுக்கு தேவனுக்கு என்ன பண்ணணுமா கணக்கு சொல்லி ஆகணும். என்ன பேசுறோம் அப்படின்னு யோசிச்சு பேசணும்னா நம்ம அந்த மாதிரி வார்த்தையை பேசணும். அதுக்குதான் நீங்கள் பொய்யானது என்ன பண்ணுங்க, நம்ம அதுக்கு முன்ன வார்த்தை பண்ண நம்ம பார்த்தோம், கலைத்து போட்டு மெய்யான கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை நீங்க நினைப்போம். அதுக்குதான் இதுல நம்ம அதுல கூட நம்ம பார்க்க முடியும். என்ன சொல்றேங்க? உண்மை உண்மை என்று பேசுங்க, இல்லாது இல்லாது என்று பேசுங்க. இதுக்கு மிஞ்சி இந்த பேசினா யாருக்குங்க? சாத்தானுடையது என்று, துஷ்டனுடையது என்று நமக்கு வேதம் சொல்லுது. அவன் கொல்லவும் திருடவும் அழைக்கும் தவறா வேற எதுக்கும் அவன் வரான் என்று நமக்கு சொல்றார். நானும் அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்றாரு. 11 மார்க் என்ற யோவான் 10:11 ஒரு முறை வாசிக்கலாம். 10:10 வாசிக்கலாம். யோவான் 10:10 பாருங்க. திருடவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றத்துக்கும் வரமாட்டான். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாக்குறதுக்கு உண்டாக இருக்கவும் பரிபூர்ணப்படும். நம்ம எல்லாம் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றாருங்க. அப்போ பாருங்க கீழே பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தாரா இல்லையா? பார்க்கும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அளவில்லாத அன்பு இல்லைங்களா, இரக்கம். அவரு முடிவுக்கு நம்ம பார்க்கும்போது அதிகமான அவரு உயிர் கொடுக்கறது கூட என்ன பண்ணீங்க தாயங்கள, என்ன சூழ்நிலை கூட அவரு வந்த காரியங்களை நிறைவேற்றினா நாம கூட நிறைவேற்றுங்களா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு முடிவு எடுக்கிறேன்னா நம்ம எங்க முதல்ல டிசைட் பண்றோம், நம்ம மனசுல முடிவு பண்றோம். என்னன்னு நம்ம இதயத்துல நினைச்சு என்ன பண்றோம், இந்த வேலை நான் செய்வேன்னா செய்து முடிக்கிறோம். இது நம்ம எப்பவுமே ஆகட்டும், இன்னைக்கு காலையில இவ்வளவு நேரத்துக்கு தான் நான் ஏதுக்கு பண்ணது யார் முடிவு பண்ணுங்க? நாம் தான் முடிவு பண்றோம். அதை ஜபம் பண்ணதுக்கு யார் முடிவு பண்றோம்னா நாம தான் ஜபம் பண்ணதுக்கு முடிவு பண்றோம். வேதத்தை அதிகமா வாசிக்கிறதுக்கு யார் முடிவு பண்றோம்னா நாம் தான். இந்த இதயத்துக்கு எது நம்ம அதிகமா நேர்படுமோ அதை பத்தியே நம்ம பேசுறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைய ஒருவன் இன்னொரு வார்த்தையில சொல்றாருங்கோ, அவரால் அனுப்பப்பட்டுங்க அவருடைய வார்த்தைகளை பேசுறாங்களாம் இல்லைங்களா? தேவனால அனுப்பப்பட்டுங்க, தேவனால அபிஷேகம் பண்ணுங்க. அதே நேரத்துல என்ன சொல்றாரு, அவர் வார்த்தைகளே பேசுறோம். நீங்க நான் பேசுறோமா? அவர் வார்த்தை நந்தாலும் அவருடைய வார்த்தை தான், உட்கார்ந்தாலும் அவருடைய வார்த்தை தான், நின்னுக்கு நான் இப்ப நம்ம தாவீது இங்க நம்ம சொன்ன சங்கீத போயிட்டு பார்த்தோம்னா நான் நின்னதும் உனக்கு தெரியும், நான் உட்கார்றதும் உனக்கு தெரியும்,
நான் படுத்தாலும் உமக்கு தெரியும், உமக்கு மறவானது ஒன்றுமே இல்லை. நம்ம எபிரேயர் புஸ்தகத்தை கூட நம்ம பார்க்கணும், அவருக்கு மறவானது. அதுல நம்ம 4:13 நம்ம அதை கீழே வசனத்தை நம்ம பார்க்க முடியும். அப்புறம் நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கும் போது 15:3 கூட சொல்றாரு பாருங்க. ஒரு முறை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:3 கூட 15:3 கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலே இருந்து பாருங்க நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்குது. இது பாத்தீங்களா, நமக்கு இது நம்ம எப்பனா நம்ம அறிஞ்சுக்கிறோமா இல்ல தெரிஞ்சுக்கிறோமா? நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிறோம், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய கண்களோ எங்க பாக்குதான்? நல்லோரு மேல தீயோர் மேல. அதுதான் இன்னும் மத்தியில நம்ம பார்க்க முடியாது 5ஆம் அதிகாரத்துல இல்லைங்களா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் நீதியின் சூரியன் என்ன பண்றாருங்க? ஒதுக்கி பண்றாருங்க இல்லைங்களா? அது மட்டுமல்ல, எல்லாருக்குமே ஒரே மாதிரி சமாதானமா, ஒரே மாதிரி சமாதானம், ஒரே மாதிரி வெகிலும் ஒரே மாதிரி மாயதான். அதை பார்த்தோம்னா வித்தியாசம்ன்றது ஒரு இருந்தா கூட, ஆனா யாருக்குமே ஒருத்தர் சொல்றாருங்க, ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, யாராவது குடிகாரர் வந்து உங்ககிட்ட காசு கேட்டா நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு கேக்குறாருங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் சொல்லுங்க? அவர் குடிக்கிறது கேக்குறாருப்பா, நான் எப்படிப்பா கொடுக்குறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கடவுளே கொடுக்குறாருங்க இல்லைங்களா? குடிகாரனா இருந்தா கூட அவனுக்கு என்ன பண்றாருங்க? அவர் கொடுத்து காப்பாத்தி நிக்கிறாரா இல்லைங்களா? எல்லாரும் கெட்டங்க தான். நாம் கூட ஒரு அப்போ என்ன பண்ணோம்? தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்துங்கிற நம்ம தெரிந்து கொண்டு அவருடைய ரத்தத்தினால, அவருடைய அன்பினால, அவரு வச்சிருக்கிற பாசத்தினால நம்மளை மீட்டெடுத்து அவர் பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்து, அதை மட்டுமல்ல அவரை அறிந்து கொள்ளும்படியான அறிவை கொடுத்திருக்கிறார். நம்ம நம்ம அறிந்திருக்கிறோமா பார்த்தோம்னா நம்ம யாரும் அறியல. அவரு அறிந்து கொள்ளும்படியான வைவாசல்களை திறந்து வச்சிருக்காரு. இல்லைன்னா நம்ம கூட அறிந்திருக்க முடியாது, தேவனை தெரிஞ்சிருக்க முடியாது. அதே மாதிரி எல்லாருக்குமே இல்லைங்களா? பாத்துங்க, நம்ம வசந்த பத்தி பார்க்கணும். நல்லோரு மேலும் தீயோரு மேலும் கூட என்ன பண்றாருங்க? அவர் மையம் கொண்டு செய்யறாரு. அப்போ நீ கெட்டவனாக்கிற அதுக்காக அவனுக்கு கொடுக்கறதில்ல போ அப்படின்னு யாருன்னா விட்டுறாரு. நீ போ பயிற்சிக்க போ அப்படின்னு என்ன பண்றாருங்க? அவர் மயம் கொடுக்கிறாரு, வெயிலும் கொடுக்கிறாரு. அதே நேரத்துல எல்லாருக்குமே வேணுன்ற சாப்பாடுலிருந்து, உணவிலிருந்து, காத்திலிருந்து, அதே நேரத்துல அவருடைய ஆசீர்வாதம் எல்லார் மேலும் சமமா தான் வந்து நிக்குது இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது எல்லாமே சமமா தான் கொடுக்குறாருங்க. அவர் பாகுபட்சம் இல்லாத தேவன் இல்லைங்களா? அவர் எதனா நினைச்சாருங்களா? மனுஷனா நினைக்கிறோம். நம்ம ஒரு சில நேரத்துல என்ன பண்றோம்? நம்ம நல்ல நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தேவ நேரத்துல அந்த பாகுபாடே இல்லை. எல்லாரும் மனசு மாற வேண்டியது தான் அவருடைய ஆசை. கீழே வாசிக்கலாம். அதுல விட்டத்துல இருந்து படிக்கலாம். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே பாருங்க, உன் வார்த்தையினாலே நாம் நீதிமானா. நம்ம சொல்லணுமா என்னன்னு? நாம் வார்த்தையினாலே நாம் நீதிமான். அப்போ நம்ம எது பேசுறோம்? நம்ம நீதிமான் பேசுறோமா இல்ல அநீதிமானா நம்ம நினைக்கிறோமான்னு பார்த்தோம்னா, நாம் பேசுற வார்த்தையினால்தான் நமக்கு நீதிமான ஆக்கப்படுறோம். ஒருவன் அவருடைய வார்த்தையை நம்ம பேசும்போது நாம் நீதிமான மாற்றப்படுகிறோம் இல்லைங்களா? நீ அநியாயம் உள்ளவன் அநியாயத்திலே இருப்ப. அதுக்குதான் நாம் எது செய்தாலும் எது கவனிச்சாலும் என்ன பண்ணோம்னா, அவருடைய வார்த்தைகளை நம்ம நிரப்பும் போது அவருடைய நீதிமான்களா அவர் நம்ம மாத்தி இருக்கிறார் என்று விசுவசிக்கணும். அதான் ரோமர்ல நம்ம 10ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல நம்ம வாயினால் என்ன பண்ணோமா? அறிக்கை விடணும். அறிக்கை இடும் போது 13ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. நம்ம ஜபம் பண்ணும்போது பாருங்க 13 அதுல நீ பாருங்க வாசிங்க. ரோமர் 10:13 வாசிக்கலாம். அறிக்கை 9:13 படுங்க. ரட்சிக்கப்படுவாங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை தொகுது கொள்ளுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம தொகுது கொள்ளும் போது நம்ம ரட்சிக்கப்படுறோம், காப்பாற்றப்படுறோம். நம்ம எப்ப நம்ம அவரை தொகுது கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அவரை துதிக்கணும். அதுக்கு தான் தாவீது நல்ல வார்த்தை 34:1 சொல்லும் போது அவர் என்ன பாரு, எக்காலத்திலும் அவர் சோத்திர பலி எங்க இருக்குமா? என் உதடிலே இருக்குது, என் நாவிலே இருக்குதுன்றாங்க. நம்ம எப்போ அவருக்கு நெருக்கமா இருக்கிறோம்னா அவரை நம்ம துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, அவரோடு கூட நம்ம உறவு இருக்கும் போது தான். அதுக்கு 23 சங்கீதத்தில் கூட பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார்.
நான் என்ன பண்ண மாட்டேன், எப்பவுமே தாட்சி அடி மாட்டேன். எனக்கு எதுவுமே குறை இல்லைன்றாருங்க. அவங்க யோசி